ஐயா கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததுதான். கவிஞர்களிலே மிகச்சிறந்த கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள். அவர்கள் பாடல்களிலே இல்லாத தத்துவம் இல்லை, இல்லாத ஆன்மீகம் இல்லை. ஆரம்ப காலத்திலே அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்து அதை தனது பேச்சுகளின் மூலம் கிண்டல் அடிப்பதற்காக புராணங்களை படித்தார், பல இலக்கியங்களை படித்தார். பின்பு அதில் உள்ள நுணுக்கங்களையும் நல்ல செய்திகளையும் படித்த பின் அவர் ஆன்மீகவாதியாக, அதாவது கடவுளின் பெரிய பக்தராக மாறிவிட்டார். அவர்களுடைய பாடல்கள் வாழ்க்கையில் மனிதர்களுடைய தத்துவங்கள், வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய பாதைகள், என்னென்ன பிரச்சனைகள் என்பதை மிகவும் அழகாக எழுதியிருப்பார். அவரை போன்ற ஒரு கவிஞர் இல்லை என்றே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அவருடைய பாடல்களில் பழைய பாடல்கள், அதாவது குறிப்பாக பழைய இலக்கியங்கள் பாடல்கள் எல்லாம் நம் சாதாரண மனிதர்கள் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் இருக்காது. மிகவும் ஆழமான கருத்தாகவும் அகன்ற எழுத்துக்களாகவும் இருக்கும். ஆகவே நாம் படித்து அதை தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வகையிலே மிகச்சிறந்த பாடல்களை அவர்கள் தனது நடையில் மிக எளிதாக மக்கள் புரியும்படி எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் இன்று நாம் ஆராய்கின்றோம். பட்டினத்தார் அவர்கள் நாம் அறிந்ததுதான். பட்டினத்தார் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய பணக்காரர். சோழ நாட்டிலே சோழ மன்னனுக்கு சமமான ஒரு வசதி உள்ளவர், பணக்காரர் என்று சொல்வார்கள். சோழ நாட்டு மன்னன் ஒரு திருமணம் நடந்தால் எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு தனது திருமணத்தை நடத்தியவர். அப்படிப்பட்ட அந்த பட்டினத்தார் தனது மகன் மூலம் ஒரே ஒரு வார்த்தையில் சன்னியாசியாக மாறினார். அவ்வளவு பணத்தையும் கைவிட்டு அவர் சன்னியாசியாக மாறினார். ஊசிமுனை அளவும் நீ இறந்த பிறகு உன்னோடு புதைக்க மாட்டார்கள், ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்து அதை பார்த்தவுடன் உடனே மனம் மாறி துறவியானவர். அப்படிப்பட்ட பட்டினத்தார் அவர்கள் பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தனது தாய் இறந்தவுடன் அங்கே வந்து அவர் பாடிய பாடல் மனதை உருக்கும் விதமாக இருந்தது. அந்த பாடலை கேட்டால் நமது கண்ணீர் வந்துவிடும். எப்படி ஒரு தாய் கஷ்டப்பட்டு ஒரு மகனை பெற்றெடுத்து, அதான் அவரே சொல்கிறார், என்னை பெற்றெடுத்து எப்படியெல்லாம் வளர்த்தால், அவள் பட்ட கஷ்டம் என்ன என்று சொல்லி சொல்லி அழுது அந்த பாடலை பாடினார். அப்படி ஒரு பாடல்தான் அந்த ஒரு மாதா தாயை பற்றி பாடிட்டு வரும்போது, எப்படி கொல்லி வைக்கிறேன்னு நான் இப்படியெல்லாம் என்ன வளர்த்து வந்தாள் என்று சொல்லும்போது அதில் ஒரே ஒரு வரியை கண்ணதாசன் எடுத்துக்கொள்கிறார். அந்த பாடல் அவர் சொல்லும்பொழுது, பட்டினத்தார் பாடும்போது, மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டாளே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா. அதாவது தாய் என்னை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாள், அந்த பெற்றெடுத்த நான் ஊழ்வினை, அதாவது விதியின் பயனாக அதனுடைய இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். நாதா நீயும், அதாவது இறைவா சிவனே, நீயும் என்னை படைத்து கை நொந்து போய் சோர்ந்து விட்டாய். அதனால் இன்னும் ஓர் தாயின் வயிற்றில் நான் பிறவாமல் காக்க வேண்டும் என்பதுதான் அந்த பாடல். அதாவது மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் காசளித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா. அப்படி இறைவா நீயும் என்னை படைத்து ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறந்து கொண்டிருக்கிறேன், கஷ்டப்படுகின்றேன். அதனால் இன்னும் ஒரு பிறவியை என்னை இல்லாமல் பார்த்துக்கொள் என்று இறைவனை வேண்டுவதாக அந்த பாடல். தாய் இறப்பை பற்றி பாடிக்கொண்டு வரும்போது இந்த பாடலையும் பாடுகிறார். அதை கண்ணதாசன், இது வந்து ஒரு மாதிரி எளிய நடையில் இருக்காது, கொஞ்சம் புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். அதை கண்ணதாசன் அவர்கள் சரஸ்வதி சபதம் என்ற படத்திலே கேஆர் விஜயா பிச்சை எடுத்து பாடுவது போல ஒரு பாடல் வரும்.
தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே அப்படி என்று அந்த பாடல் தொடங்கி வரும்போது இடையிலே பெற்றவள் உடல் செழித்தால் பேதை நான் கால் செழித்தேன், படைத்தவன் கை செழித்து ஓய்ந்தானம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. அது பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சுசிலா குரலில் பெற்றவள் உடல் செழித்தால் பேதை நான் கால் செழித்தேன், படைத்தவன் கை செழித்து ஓய்ந்தானம்மா, அம்மம்மா அம்மம்மா. பெற்றவள் உடல் செழித்தாள் பேதை நான் கால் செழித்தேன், படைத்தவன் கை செழித்து ஓய்ந்தானம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. என்ன எளிய நடையில் இந்த பாடலை இந்த படத்துக்காக பாடியிருக்கிறார். அப்படி பெரிய பெரிய இலக்கியங்களில் உள்ள நல்ல பாடல்கள் எல்லாம் ஐயா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சாதாரண நடையில் எளியோர்களும் புரிய வண்ணமாக பல பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் இது. நன்றி, வணக்கம்.